ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து எங்கள் ஊரோட 10வது திருவிழா. இன்றைக்கி வந்து பரதநாட்டியம் வச்சுருந்தாங்க. அந்த சென்டரில் இருக்க பொண்ணு பார்த்திங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சூப்பராகவே ஆடிச்சு. அந்த மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து அவ்வளோ அழகாக ஆடுறத பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்குமே வந்து பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கலாமா அந்த மாதிரி ஆசை வர்ற அளவுக்கு அந்த சூப்பராகவே ஆடிச்சு அந்த பொண்ணு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். மற்ற திருவிழாக்கெலாம் எந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் 10ஆம் திருவிழாக்கு வந்து நல்லாவே கூட்டமாக இருந்து மற்ற திருவிழாக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இப்போ திருவிழா பார்க்க போகிறாங்கன்னா அடுத்த திருவிழா இருக்கலாம், இது அடுத்த நாள் போய்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து லாஸ்ட்டு நாளுங்கிறதுனால ஐயோ இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாள் எப்படியாச்சும் போகணும் அந்த மாதிரி தோணும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி தான் நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு கோயிலில். இது வந்து கைலாய வாத்தியம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து எல்லா சிவன் கோயில்லே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது வந்து சிவனுக்குரிய வந்து ஒரு வாத்தியம். அவங்களுமே சூப்பராக அழகாக வந்து அந்த மியூசிக்லாம் கொடுத்தாங்க, அந்த வாசிக்கிறது. நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் வந்து 10 திருவிழாக்குமே வந்து சப்பரம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சுவாமி அம்பாள்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இனி வந்து இந்த திருவிழா அடுத்த வருஷம் தான் நடக்கும். அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த திருவிழா பார்க்க வெயிட் பண்ணணும். லாஸ்ட் நாள்னால இனி வந்து அந்த லைட்டு இதெல்லாமே வந்து அவுத்துருவாங்க. அதனால் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குமா? உங்கள் ஊரில் வந்து கடைசியாக திருவிழாவோ கொடையோ முடிஞ்சோன்னு ஐயோ முடிஞ்சிச்சு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.